ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். ஓகே, இது ஒரு 2 days vlog தான். சாட்டர்டே சண்டே. ஓகே, சாட்டர்டே ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தனும். ஒரு சிக்கன் ரெசிபி தான் நான் பண்ணேன். ஏன்னா சிக்கன் டின்னர் செஞ்சு வச்சுட்டு சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் செய்கிறதுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். வரும்போதே 1/2 kg சிக்கனு அது தண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சா அது ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ ஒரு ஆனியனு 2 ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லேஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 2 தக்காளி நல்லா ஸ்லேஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஆயிலு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப் பண்ணி வச்ச 2 ஆனியனு ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்க தக்காளி, இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஒரு கொதிக்க விடலாம். இப்போ அந்த சிக்கன்லேயே தண்ணி விழும். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 துண்டு தேங்காய், 3 பீஸு தேங்காய், அதை நல்லா கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்து இப்போ சிக்கனில் கொஞ்சமாக உப்பு போட்டு இன்னும் ஒரு 5 minutes கொதிக்க விடலாம். இப்போ இந்த ஸ்பைசஸில் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது தான் மெயின் பேஸு இந்த சிக்கனுக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இந்த சிக்கனில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, சிக்கன்லேயே தண்ணி விடும்னு சொன்னேன் இல்லைங்களா. பார்த்திங்களா, இப்போது அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்து இப்போது அந்த ஜாரில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் மசாலா தண்ணி விட்டு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி, கொஞ்சம் திக்காக வேணும் பரோட்டாக்கு சப்பாத்திக்கு அதெல்லாம் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். பட் செய்யும்போது அவ்வளோ சூடாக இருக்குது, ரொம்ப ஹீட்டு, அதனால் கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே போய் நின்றுட்டு ஓகே இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 10 minutes நல்லா குக் ஆகிடுச்சி. ஸோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்டு நான் வந்து டேடி கூட ஊருக்கு போகும்போது அங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இதை அப்படியே லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான சிக்கன் கறி ரெடி. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, பரோட்டாக்கு, ஊத்தாப்போக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி சர்ச்சுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்டுக்கு பசி எடுத்துச்சுன்ட்டுன்னு சரி சுட சுட சாப்பாடு போட்டு அவங்க கொஞ்சம் ஊட்டி நானும் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வா சூப்பருங்க, மஸ்ட்டு ட்ரை தான் சொல்லணும். நான் போட்ட இன்க்ரீடியண்ட்டெல்லாம் நீங்கள் போடுங்க, ஒன்றுமே மிஸ் பண்ணாதீங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அங்கே டெக்கரேஷன் வேலையெல்லாம் அதை செஞ்சுட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரணும். ஓகே, ஏன்னா மறுநாள் ஈஸ்டருன்னு சொல்லிட்டு சர்ச் வந்து மல்லிப்பூலேயே நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே சர்ச்சுக்கு சண்டே மார்னிங் வந்தால் சூப்பராக மல்லிப்பூ வாசனையாக, சர்ச் ஃபுல்லாக மல்லிப்பூ வாசனையே. ஸோ நாங்கள்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி மல்லிப்பூலேயே அலங்காரம் பண்ணி ஸோ சூப்பராக ஃபன்னாக பண்ணின்னு இருந்தோம்.
இது வந்து எங்கள் சர்ச்சில் கிளாடிஸ் அக்கான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் இது பண்ணது. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஆல்டர்கிட்ட. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே சண்டே, ஈஸ்டர் சண்டே எங்களுது. காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு எங்களோட துணியெல்லாம் அயன் போட்டுட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போனோம். சண்டே சர்வீஸ் சூப்பராக போயிட்டு அன்றைக்கி நான் வீட்டில் எதுவுமே பண்ணல. மம்மி வீட்லேயே லஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ஓகே, இப்போ சர்ச்சுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஈவன் வந்து ஷூ போடணும். அந்த அம்மா ஷூ போடுறதுக்கு ஒரு சேர் போட்டு உக்காந்துட்டாங்க. ஓகே, இப்போது நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, அந்த வே சர்ச்சுக்கு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் ஈஸ்டர் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு இல்லை சண்டே என்ன ஸ்பெஷல், உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷலு, நீங்கள் என்ன குக் பண்ணிங்கன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோலாம் கிட்டு தான் எடுத்துருந்து. ஸ்பெஷல் என்னென்னா எக்கு கபாபு, சிக்கன் பிரியாணி, பாருங்க ரைத்தா, எக்கு பாயில் பண்ணி மசாலா போட்டு வச்சிருந்து. ஓகே, எங்கள் அண்ணன் தான் ஃப்ரை பண்ணிக்கிறது. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஐஸ்கிரீமு ஜாமுன் அது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியோடு. ஸோ ஈஸ்டர் வந்து எனக்கு மம்மி வீட்லேயே போயிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீமு அப்புறம் ஜாமுன்னு குட் காம்பினேஷன், நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். until then bye from Ashwini. Bye, take care. Thank you.